இந்த ஸ்லோகத்தில் லக்ஷ்மியோடு ஒரு ஸ்வரூபத்தை பார்க்குறோம். லக்ஷ்மியோடு பலவேறு ரூபங்கள் இருக்குது. லக்ஷ்மி இருக்கக்கூடிய வெவ்வேறு ஸ்தானங்கள் இருக்குது. சத்தியலோகத்திலேருந்து ஆரம்பித்து லக்ஷ்மியை வசிக்கக்கூடிய நிறைய ஸ்தானங்கள் இருக்குது. லக்ஷ்மி நாராயணரோட வசிக்கக்கூடிய இடங்கள் இருக்குது. விஷ்ணுவோட வசிக்கக்கூடிய இடங்கள் இருக்குது. அதே மாதிரி லக்ஷ்மியில் நிறைய ரூபங்கள் இருக்குது. அஷ்டலக்ஷ்மி இருக்குது. அப்போ மாதா எல்லா ரூபத்துலேயும் நிறைய ரூபத்தில் இருக்கா. ஆத்தியலக்ஷ்மி ரூபத்தில் இருக்கா. யோகமாயா மகாமாயா ரூபங்களும் லக்ஷ்மியோட ரூபங்கள் தான். ஆனால் இப்போ என்னன்னா, இது ஒரு கன்வீனியன்ஸ். அதாவது உபாசகன் எப்படி அந்த உபாசனாமூர்த்தியை அடையிறதுக்கு எது சுலபமாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குது வாழ்க்கையிலனா, ஒரு கவர்மெண்ட் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நேராக நம்ம இங்கேருந்து கிளம்பி டெல்லிக்கு போய் ராஷ்டிரபதி பவனுக்கு போக மாட்டோம். நம்ம எங்கே போவோம்? பஞ்சாயத்துக்கு போகலாம், இல்லை லோக்கல் முனிசிபாலிட்டிக்கு போகலாம். ஏதாவது ஃபிசிக்கல் ப்ராப்ளமாக இருந்தால் பிஎஸ்சி பிரைமரி ஹெல்த் சென்டர் போகலாம். இந்த மாதிரி நம்ம சுற்று வட்டாரம் கவர்மெண்ட்டு நமக்கு என்ன ப்ரொவைட் பண்ணுறதோ ஃபெசிலிட்டிஸ், மத்திய அரசுலேருந்து தான் எல்லாமே வருது. ஆனால் நம்ம அதுக்காக டெல்லிக்கு போகிறது கிடையாது. அதே மாதிரி இந்த லக்ஷ்மி ஆகட்டும், எந்த தேவத்தை ஆகட்டும், அவளோட மூல ரூபம் இருக்கக்கூடிய பல்வேறு ஸ்தலங்கள் இருக்குது. ஆனால் நம்ம இங்கேருந்து பெருசாக கூவி வைகுண்டத்துக்கு கேட்டுற போகிறது கிடையாது. அப்போ நம்ம யார்கிட்ட பிரார்த்தனை பண்ணலாம் அப்படின்னா, அந்த ஸ்லோகத்தில் அது மாதிரி நம்ம சரீரத்துக்குள்ள குண்டலினி ரூபமாக இருக்கக்கூடிய அந்த லக்ஷ்மியவே நீ பிரார்த்தனை பண்ணலாம் அப்படிங்கிறது தான். இந்த ரூபத்தை, லக்ஷ்மியோட ரூபத்தை சர்வ வியாபி கதாம், அது ஆகாசனம் முழுக்க வியாபிச்சிருந்தாலும் சரீரத்துக்குள்ளேயும் இருக்குது அப்படிங்கிறது அந்த ஸ்லோகம் எடுத்து சொல்கிறது. அப்போது நம்ம ஆகாசத்துக்கு போக தேவையில்லை. நம்ம சரீரத்துக்குள்ளேயே நம்ம அந்த தேவதையை பார்த்துக்கலாம். அந்த தேவதையிட்டேருந்து என்னெல்லாம் பயன் நம்ம பட முடியுமோ, என்னெல்லாம் நமக்கு தேவையோ அதை சரீரத்துக்குள்ளேருந்தே எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த முதல் ஸ்லோகம் நமக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய தத்துவம். அடுத்ததை பார்க்கலாம். அடுத்தது இப்போ தான் இந்த லக்ஷ்மி தந்திரத்தோடு ஆரம்பம். அதாவது தந்திரத்துக்கு சில தந்திரங்களில் அதோட ஆரம்ப கதைகளும் வரும். சிலதில் வராது, சிலதில் வரும். இப்போ இதில் அத்ரி சமீபே அனுசூயா லக்ஷ்மி மகாத்மிய கதனாய பிரார்த்தனா. அதாவது மகர்ஷி அத்ரி மகர்ஷிகிட்ட அனுசூயா தேவி லக்ஷ்மி தந்திரத்தை சொல்லுங்கோன்னு கேட்கக்கூடிய ஒரு பாகம். ஸ்லோகம் ஆரம்பிக்கிறது. இது ஹெட்டிங். இது ஸ்லோகம் ஆரம்பிக்கிறது என்னன்னா, வேத வேதாந்த தத்துவஜா சர்வசாஸ்திர விசாரதா. வேத வேதாந்த தத்துவஜா, வேத வேதாந்தங்களை நன்றாக அறிந்தவர், வேதத்தையும் வேதாந்தங்களையும் நன்றாக அறிந்தவர். சர்வசாஸ்திர விசாரதா, எல்லா விதமான சாஸ்திரங்களிலும் தேர்ச்சி பெற்றவர். சர்வ சித்தாந்த தத்துவஜா, எல்லா விதமான சித்தாந்த கிரந்தங்கள்ங்கிறது நமக்கு, அதாவது இந்த சித்தாந்த கிரந்தங்கள் என்ன சொல்கிறதுனா, ஒரு பேச்சுக்காக உபயோகப்படுத்தக்கூடிய கிரந்தங்கள்னு சொல்லலாம். அதாவது ஒரு பட்டிமன்றம் மாதிரி. இப்போ என்னோட ஒரு கான்செப்ட் இருக்குது, அந்த கான்செப்டுக்கு எதிர்த்த இன்னொரு கான்செப்ட் இருக்கும். இப்போ துவைத சித்தாந்தம், அத்வைத சித்தாந்தம், இதெல்லாம் என்னென்னா ஒரு பேச்சு, ஒரு மேடைக்கு, ஒரு வாக்வாதத்துக்கு பயன்படுத்தக்கூடியது. அதுதான் சித்தாந்தங்கிறது. சித்தாந்தம் உங்களுக்கு அதில் கர்மகாண்டம் இருக்காது. அதாவது எதையுமே எப்படி பண்ணணும், எது பண்ணணும் அப்படியெல்லாம் இருக்காது. சும்மா நம்ம ஒரு பேச்சுக்காக, அதாவது ஒரு ஒரு தத்துவத்தை நம்ம புரிய வைக்கிறதுக்காக சொல்லக்கூடிய கிரந்தங்கள். சர்வ சித்தாந்த தத்துவஜா, எல்லா விதமான சித்தாந்தங்களையும் அறிந்தவர். தர்மானாம் ஆகதாகதாம், தர்ம சாஸ்திரங்களையும் தர்மத்தை கடைபிடிக்கிறதுலையும் மிகவும் உத்தமமானவர். ஆகமங்களை நன்கு அறிந்தவர். ஆகம சாஸ்திரங்கள்ங்கிறது அதாவது வேதத்துக்கு பிற்பாடு வந்த சாஸ்திரங்களை ஆகம சாஸ்திரங்கள். அதில் சில சாஸ்திரங்கள் இருக்குது, சிலது ஆகமங்கள்னு சொல்கிறது கிடையாது.
வேதத்துக்கு பிற்பாடு வந்த சாஸ்திரங்கள் ஆகமங்களை நன்றாக அறிந்தவர், தர்மத்தை நன்றாக புரிந்தவர். ஜிதேந்திரியா, இந்திரியங்களை ஜெயித்தவர். இந்திரியங்கள்னா கண்ணு, காது, மூக்கு, வாய், நாக்கு, துவச்சை அதாவது தோல். இதை நம்ம ஞானேந்திரியங்கள், அதாவது இன்புட் டிவைசஸ்ன்னு சொல்லுவோம், இப்படி வச்சுக்கலாம். அதாவது நமக்கு இதனால ஞானம் நம்ம புத்திக்கு, அதாவது நம்மளோட சித்தத்துக்கு உள்ளக்குள்ள ஞானம் போகிறதுக்கான இந்திரியங்கள், இதை ஞானேந்திரியங்கள்னு சொல்லுவோம். ஞானம் இதனால வரும். எப்படி வரும்? பார்க்கறதுனால அறிவு வருது, கேட்கறதுனால அறிவு வருது, நமக்கு ஏதாவது மணக்கிறதுனால அது என்னன்னு தெரியாது, அதோட அறிவு வருது, நம்ம டேஸ்ட்டுனால ஒரு இதுதான் பொருள்னு தெரிஞ்சுக்கிறோம், தொட்டு பார்க்கறதுனால இதுதான் பொருள். ஸோ இது எல்லாமே நமக்கு இன்புட் கொடுக்குறது உள்ளுக்கு, நம்மளோட பிரெயினுக்கும் நம்மளோட சித்தத்துக்கும். அதாவது சித்தம்ங்கிறது புத்திக்கும் சித்தத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, புத்தி ஹார்ட்வேர், சித்தம் அது மேலே இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர். அதாவது சாஃப்ட்வேர் ப்ராடக்டை தான் சித்தம்னு சொல்கிறோம். இதை நிறைய பேர் தப்பு தப்பாக இன்டர்பிரேட் பண்ணுவோம். அப்படி கிடையாது. சித்தமும் புத்திக்கும் என்ன வித்தியாசம்னா, புத்தி நம்ம மண்டையை உடைச்சி பார்த்தா இருக்கக்கூடிய ஹார்ட்வேர், கண்ணுக்கு தெரியக்கூடிய பார்ட்டு. கண்ணுக்கு தெரியாமல் அதுக்குள்ளே ரன் ஆகக்கூடிய சாஃப்ட்வேர் ஒன்று இருக்கும் இல்லையா? சாஃப்ட்வேர் இல்லாமல் ரன் பண்ண முடியாது. இப்போ அந்த சாஃப்ட்வேரை தான் நம்ம சித்தம்னு சொல்கிறோம். ஸோ இந்த சித்தத்துக்குள்ள புத்திக்குள்ள எதை ஞானத்தை கொடுக்கக்கூடியது 5 விதமான ஞானேந்திரியங்கள். அதே மாதிரி கர்மத்தை செய்யக்கூடியது, அதாவது அவுட்புட் டிவைசஸ், இதை கர்மேந்திரியங்கள் அப்படின்னு சொல்லுவோம். கை, கால், குதத்வாரங்கள், இதை மாதிரி எல்லாம் சிலது அவுட்புட், அதாவது நம்மளோட சித்தம் இன்புட்டை வாங்கிட்டு அவுட்புட் கொடுக்குறது. இப்போ நீங்கள் ஒரு வண்டி ஓட்டின்னு இருக்கீங்க, முன்னாடி ஒரு வண்டி வருது அப்படிங்கிறது கண் பார்க்கறதுனா, உடனே உங்கள் கை வண்டியை அப்படி திருப்புறது என்னது? அந்த இன்புட்டை வாங்கி அவுட்புட் கொடுக்கறதுலேயே அந்த அவுட்புட்டை தான் அதாவது வெளிநோக்கி செய்யக்கூடிய செயல்பாடு, அதை கர்மேந்திரியங்கள்னு சொல்லுவோம். இப்போது இந்த ஞானேந்திரிய கர்மேந்திரியங்களை ஜெயித்தவர், அதாவது இதில் ஈடுபாடு எல்லாமே இல்லாமல் ஒரு பிரம்ம நிலையில் அவருக்கு எந்த இந்திரியத்தாலையும் அவருக்கு நன்னா சாப்பிடணும்னு இருக்காது, நன்னா எதையும் பார்க்கணுங்கிற தோணல் கிடையாது, நன்னா எதையும் கேட்கணும், நன்னா இருந்தாலும் பரவாயில்ல, நன்னா இல்லாட்டாலும் பரவாயில்ல, அந்த மாதிரியான ஒரு ஜிதேந்திரிய நிலைக்கு வந்ததுனால ஜிதேந்திரியம். ஜிதாதாரா அடுத்தது ஜிதேந்திரியம், அப்படிக்கப்புறம் ஜிதாதாரா. 6 ஆதார சக்கரங்கள், அதாவது நாங்கள் நல்ல குண்டலினியிலேருந்து ஆரம்பித்து மூலாதாரம், சுவாதிஷ்டானம், அனாகதா, அப்படியே போய் சஹசிராரம் வரலும் இருக்கக்கூடிய ஆதார சக்கரங்களை எல்லாத்தையுமே ஜெயித்தவர். அதாவது குண்டலினி சக்தியை பரிபூர்ணமாக ஜாகிரத அவஸ்தைக்கு கொண்டு ஒரு சாதனை பண்ணினவர், ஒரு சித்தர், பரமசித்தர் அப்படின்னு சொல்லலாம். அப்போது ஜிதாதாரம், ராகத்வேஷ வசீகிருதம், அதாவது ராகத்வேஷம், அதாவது நமக்கு வேணும் வேண்டாம் அப்படிங்கக்கூடிய ஒரு தன்மை. ஒருத்தரை பார்த்தா நமக்கு பிடிக்கிறது, ஒருத்தரை பார்த்தா பிடிக்காமல் இருக்கிறது, சில காரியத்தை நமக்கு பண்ண விருப்பம் இருக்கும், சில காரியத்தை பண்ண விருப்பம் இருக்காது, சில பொருளை சாப்பிட பிடிக்கும், சிலதை பிடிக்காது. இந்த மாதிரியான ஒரு டைவர்ஸல் கான்செப்ட்ஸே இல்லாமல் எல்லாத்தையுமே சமமாக பார்க்கக்கூடியவர். சதுர்தச அங்க யோகஸ்தாம், 14 விதமான பாகங்களை கொண்ட யோகத்தை செய்தவர். இப்போ நம்ம அந்த மாதிரி யோகங்கள் இப்போ இல்லை. இப்போ என்ன நம்ம பண்ணுறோம்? அஷ்டாங்க யோகம் தான், அதாவது 8 அங்கங்களோடு இருக்கக்கூடிய யோகம் தான் இப்போ பிரச்சலிதமாக இருக்குது. யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி அப்படின்னு 8 அங்கங்களும் நவாங்க யோகமாக 9 அங்கமாக மாறக்கூடிய இந்த யோக பரம்பரை தான் இப்போ இருக்குது. இவர் பண்ணிட்டு இருக்கும்போது 14 அங்கத்தோடு கூடிய யோகத்தை பண்ணினார். பிரசங்கியானாம் சாங்கியானாம் பராயணாம், சாங்கிய யோகம், அதாவது இந்த 14 அங்கத்தோட கூடிய யோகம் எது? சாங்கிய யோகம். சாங்கிய யோகத்தை இவர் ரொம்பவும் ரொம்பவும் சிரேஷ்டமாக சாங்கிய யோகத்தை பண்ணினவர். அதாவது கபில முனி, நாராயணரோட அவதாரமான கபிலர், அவர் உபதேசம் பண்ணி எல்லாருக்கும்
முதல்ல அவரோட தாய் தேவஹூதிக்கும் உபதேசம் பண்ணினது இந்த சாங்கிய யோகம். இந்த 14 பாகங்களோடு கூடின இந்த யோகத்தை தான் அவர் வந்து உபதேசம் பண்ணுறார். யார்? நாராயணரோட அவதாரமான கபிலமூர்த்தி, கபில மகர்ஷி. அந்த சாங்கிய யோகத்தை இவர் வந்து நன்றாக பயிற்சி பண்ணி அதில் என்ன இருக்கு அவருக்கு? ஜிதாதாரம், எல்லா ஆதாரத்தையும் ஜெயித்து இந்திரியங்களை ஜெயித்தவராக இருக்கார்.